ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். ஆனால் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக 2 கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு கீழே எல்லோ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை ஹோல்ட் பண்ணி உங்களுடைய கேரக்டரை எந்த இடத்துக்கு வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இதோடைய கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரே ஃப்ரேமில் நமக்கு 4 கேரக்டர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஒரு கேரக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து வில்லேஜ் டைப் ஆஃப் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் ஆப்புங்கிறனால ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இயற்கை காட்சி அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியிலையும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஒய்ஃப் 1, இந்தியன் ஒய்ஃப் 2 அப்படிங்கிற கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க கேரக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா saree கட்டிக்கிட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் கேரக்டர் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு 4-5 பேக்ரவுண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ரீன் ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கைன் மாஸ்டர்லேயோ ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரியை வந்து மேக் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் ஸ்டோரி மேக் பண்ணணும் அப்படின்னாலும் மேக் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு அனிமேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கீ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும், அந்த டெக் பாக்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தான் வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். இந்த கீ ஃப்ரேமில் இந்த இடத்துல அனிமி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டிக் இல்லை அப்படின்னா டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் பார்ட்டிக்கல் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி இல்லை ஸ்னோ வந்து பெய்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மழை பெய்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வந்து அனிமேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேரக்டர் வந்து ஆப்போசிட் திரும்பணும் அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் கலரை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து ஆப்போசிட் இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திரும்பவும் நான் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சைஸ் அப்படின்னு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கேரக்டருடைய சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 6 மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 6 ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இந்த ஐடியல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம அனிமேஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுகிற மாதிரி வந்து கொடுக்கலாம் ஒரு கேரக்டர் வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங், சிட்டிங், டாக்கிங், அதுக்கப்புறம் டாக்கிங் 1, டாக்கிங் 2 இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க. நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி பேசணுமா இல்லை வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி பேசணுமா, அதே மாதிரி ஃபேஸோடைய ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டாக் 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கேரக்டர் வந்து பேசுது இல்லையா, பேசும்போது நம்ம கீ ஃப்ரேம் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து நியூ அப்படின்னு கொடுத்து 0ல் இருந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ பேசுகிறதுடைய டைலாக்குடைய டியூரேஷன் ஒரு வந்து 3 கீ ஃப்ரேம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய டைலாக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டர் வந்து பேசுது. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா சும்மா இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ லுக்கிங் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து நார்மலாக திட்டுற மாதிரியும் இந்த கேரக்டர் வந்து கீழே வந்து தலை குனிஞ்சு பார்க்குற மாதிரியும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அகைன் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க கேரக்டர் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்.
ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஐடியல்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். திரும்பவும் இந்த கேரக்டர் நமக்கு வந்து இந்த பாய் கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ வந்து டாக் 1 இல்லை டாக் 2 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டாக் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இந்த கேரக்டர் வந்து பேசுது, அந்த கேரக்டர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுடைய டைலாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து கீ ஃப்ரேம் தான் வந்து ரொம்ப மெயின். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ பேசிவிட்டு நம்ம அப்படியே நடந்து போகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ பேசுகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே வாக் ப்ரூஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய எல்லோ கலரை நம்ம மூவ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண வரைக்கும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கு, அதே மாதிரி ஆப்போசிட்டில் அதுக்கு இந்த கேரக்டரும் வந்து பதில் சொல்லிவிட்டு நடந்து போகிற மாதிரி இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ஸ்டோரியாக மேக் பண்ணும்போது இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா நிறையா கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் நான் இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கேர்ளுடைய கேரக்டர் வந்து நம்ம வந்து மாற்றலாம். இப்போ வந்து கோவப்படுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேரக்டரும் நடந்து போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி திரும்பவும் வந்து ஆங்க்ரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். கோவப்படுற மாதிரி கொடுத்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த கேரக்டருக்கு டாப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாக்கிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. வாக் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குங்க. ஸ்லீப்பிங், அது மாதிரி உட்கார்ற மாதிரி, தூங்குற மாதிரி, நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நமக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்டோரியாக மேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவுமே வந்து சிம்பிள் தான். ஸோ நம்ம அனிமேஷன் வீடியோ வந்து இதோடைய 3 பார்ட் வந்து மேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோவுக்கு 1000 லைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 4வது பார்ட் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.